இந்த நிமிஷம் உன்னோட மனசில் நிறைஞ்சிருக்கிற கஷ்டங்கள், நீ சுமக்கிற வழிகள், நீ சந்தித்த அவமானங்கள், பல நாள் வெளியில் யாருக்கிட்டேயுமே சொல்லாமல் நீ மட்டுமே தனியாக இருந்து அழுத நாட்கள், உன்னோட நினைவுகளில் திரும்ப திரும்ப வந்து போகிற இந்த கசப்பான நினைவுகள், இதெல்லாம் கஷ்டம்தான். இதெல்லாம் உன் வாழ்க்கையில் உன்னோட பாதையில் பெரிய தடைகளாக வந்து நிற்கும். இதுக்கு மேலே உனக்கு போகிறதுக்கு வழியே இல்லை, உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படின்னு உன்னோட கண்ணை அடைச்சிடும். ஆனால் நான் சொல்கிறேன், உன் வாழ்க்கை இன்னும் முடியலை, உனக்கான நேரம் இன்னும் முடியலை. என்கிட்ட கேட்டால் சொல்லுவேன், உன் வாழ்க்கைக்கான ஆரம்பமே இந்த ஒரு நிமிஷம்தான். இந்த நிமிஷம்தான் நீ யாருங்கிறத இந்த உலகத்துக்கு காட்டுறதுக்கு சரியான நிமிஷம். ஏன்னா இந்த வலி, வேதனை, துன்பங்கள், கஷ்டங்கள், இது எல்லாமே உன் வாழ்க்கையில் எப்படி பல கட்டங்கள் நிறைஞ்சிருக்குதோ அதே மாதிரி இதுவும் ஒரு கட்டம் தான். இந்த கட்டத்தை நீ கடந்து வரும்போது தான் நீ ஒரு ஸ்ட்ராங்கான மனுஷனாக மாறுவ. இந்த கட்டத்தை நீ கடந்து வரும்போது தான் இந்த உலகம் உன் மேலே எரியறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிற அவமானங்கள், ரிஜெக்ஷன், ஃபெயிலியர், டிப்ரெஷன், இதெல்லாம் தாங்குற அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த மனுஷனாக நீ மாறுவ. சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா, எப்படி இந்த துருப்பிடிச்ச இரும்பு உலகம் உருக்கப்பட்டு செம்பட்டியால் அடிக்கப்பட்டு நெருப்பில் வாட்டி வதக்கி ஒரு கூர்மையான போர்வாலாக மாறுதோ அதே மாதிரி தான் இந்த துன்பங்கள், கஷ்டங்கள், வலிகள், வேதனைகள், இதெல்லாம் கடந்து நீ வரும்போது நீ ஒரு ஸ்ட்ராங்கான மனுஷனாக மாறுவேன். உனக்கான புது கேரக்டர் பில்ட் ஆகும். அந்த கேரக்டர் மிகவும் ஸ்ட்ராங்கானதாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த ஒரு கேரக்டர் தான் நீ உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான துணிச்சலை உனக்கு கொடுக்கும். என்றைக்குமே உன்னை சுற்றி இருக்கிறவங்கள பார்க்காத. ஏன்னா இங்கே இருக்கிற 90% மக்கள் தன்னோட வாழ்க்கையில் வர கஷ்டங்கள், வலிகள், வேதனைகள், இந்த மாதிரிப்பட்ட கஷ்டமான சிச்சுவேஷனை தன்னை அழிக்கிற ஒரு நெருப்பாக தான் பார்க்குறாங்க. ஆனால் வெறும் 10% மக்கள் தான் தன் வாழ்க்கையில் வர கஷ்டங்கள், வலிகள், வேதனைகள், துன்பங்கள் எல்லாத்தையும் தன்னை உருவாக்குற ஒரு குருவாக பார்க்குறாங்க. எப்படி இந்த துருப்பிடிச்ச இரும்பு உலகம் உருக்கப்பட்டு ஒரு போர்வாலாக மாறுதோ அதே மாதிரி இந்த நெருப்பில் தான் நீ ஒரு புதிய கேரக்டர் உனக்கு பில்ட் ஆகும். இந்த நெருப்பில் தான் நீ யாருங்கிறது இந்த உலகத்துக்கு தெரிய வரும். ஸோ என்றைக்குமே உன் வாழ்க்கையில் வர்ற கஷ்டமான சிச்சுவேஷன் எல்லாத்தையுமே உன்னோட கனவுகளை எரிக்கிற ஒரு பொருளாக பார்க்காது, உன்னோட கனவுகளுக்கான எரிபொருளாக நினச்சிப்பார். அப்படி இந்த கஷ்டமான சிச்சுவேஷன் உன் கனவுக்கான எரிபொருள் நீ நினச்ச அப்படின்னா நீ உன் வாழ்க்கையில் ஆல்ரெடி ஜெயிச்ச மாதிரி தான். இந்த வாழ்க்கையில் வெற்றிக்கும் தோல்விக்கும் நடுவில் ஒரு சின்ன கோடு தான் கஷ்டம். இந்த கஷ்டத்தை பெரிய விஷயமா நினைக்கிறவன் தோக்குறான், வெற்றியை பெரிய விஷயமா நினச்சி இந்த கஷ்டத்தை தாண்டுறவன் ஜெயிக்கிறான். ஸோ என்றைக்குமே வெற்றி தான் பெரிய விஷயம். இந்த கஷ்டங்கிறது பெரிய விஷயம் இல்லை, அதை என்றைக்குமே மனசில் வச்சுக்கோங்க. உங்களில் பல பேர் சொல்லலாம், நீ நினைக்கிற மாதிரி இல்லைடா, நான் என் வாழ்க்கையில் அனுபவிக்கிறது பெரிய கஷ்டம், இதை நான் எப்படி என் மனசார ஏற்றுக்கிறது அப்படின்னு. ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த உலகத்தில் சந்தோஷமாக இருந்தாலும் சரி, கஷ்டமாக இருந்தாலும் சரி, பெருசு சிறுசுன்னு எதுவும் கிடையாது. நம்ம எதை எப்படி பார்க்குறோங்கிறத பொறுத்தது தான். உதாரணத்துக்கு ஒரு சின்ன கல் எடுத்துக்கோங்க. அந்த சின்ன கல்லை எவ்வளவு தூரமாக வச்சு பார்க்குறோமோ அந்த அளவுக்கு அது சின்னதாக தெரியும். அதே நேரம் அதே சின்ன கல்லை முடிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் வச்சு பார்த்தோம் அப்படின்னா அது பெருசாக தெரியும். இன்னும் பக்கத்தில் வச்சு பார்த்தோன்னா அது பெருசாக மாறி நம்ம கண்ணையே மறைச்சிடும். அதே மாதிரி தாங்க வாழ்க்கையிலையும் நம்ம எதை எங்கே வச்சு பார்க்குறோங்கிறத பொறுத்தது தான் நம்மளோட வாழ்க்கையில் சந்தோஷம் தீர்மானிக்கப்படுது. நம்ம எல்லாருமே சந்தோஷத்தை தூரமாகவும் கஷ்டத்தை நெருக்கமாகவும் வச்சு பார்க்குறோம். அதனால தான் நம்ம வாழ்க்கையில் கஷ்டம் நிறைஞ்சிருக்கு. இனிமேல் அப்படி பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு கஷ்டத்தை தூரமாகவும் சந்தோஷத்தை நெருக்கமாகவும் வச்சு பாருங்கள். அப்போ உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டும்தான் நிறைச்சிருக்கும். கஷ்டங்களே இல்லாத வாழ்க்கையை வாழணுங்கிறது சர்வீஸே பண்ணாமல் ஒரு காரை ஓட்டணும்னு நினைக்கிறதுக்கு சமம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு காராக இருந்தாலும் சரி, ஒரு பைக்காக இருந்தாலும் சரி, அது ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேலே சர்வீஸ் பண்ணி தான் ஆகணும். பழைய தேஞ்சு போன பார்ட்டெல்லாம் வாங்கி மாற்றிட்டு புதிய பார்ட் வாங்கி போட்டு தான் ஆகணும். அப்போ தான் அது ஸ்மூத்தான பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கும். அதே மாதிரி தாங்க உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போகும்போது நிறைய விஷயங்களை நீங்கள் மாற்றிக்க வேண்டியது வரும். புதிய திறமைகளை வளர்த்துக்க வேண்டியது வரும். பழைய கசப்பான நினைவுகளை மறக்க வேண்டியது வரும். இது எல்லாத்துக்குமே அடிப்படை காரணமாக இருக்கிறது இந்த கஷ்டங்கள், வலிகள், வேதனைகள் தான். ஸோ என்றைக்குமே உங்கள் வாழ்க்கையில் வர கஷ்டமான தருணங்களை எதிர்கொள்ள முடியாமல் தோற்று போயிடாதீங்க. இந்த கஷ்டமான தருணங்களை துணிச்சலோடு எதிர்கொண்டு அதில் வர மாற்றங்களை முழு மனசோட ஏற்றுக்கொண்டு இங்கே போராடினீங்க அப்படின்னா நீங்கள் நினச்ச மாதிரி உங்கள் கனவுகள் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். அதை மனசில் வச்சு போராடுங்க, வெற்றி உங்களுக்கு தான். உங்கள் வாழ்க்கை எந்த நிமிஷம் வேணாலும் மாறலாம். அந்த நிமிஷம் இந்த நிமிஷமாக கூட இருக்கலாம். உங்கள் வெற்றியின் பாதையில் நானும் ஒரு அங்கமாக இருக்கேன்.
மோட்டிவேஷன் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.